அன்னை ஸ்ரீ அரவிந்தர் இயக்கம் அனைவருக்கும் வணக்கம். இது 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 12ஆம் தேதி ஸ்ரீ அரவிந்தர் எழுதிய ஆங்கில நூலாம் சிந்தசிஸ் ஆஃப் யோகா இந்த நூலின் பயில்தலை நாம் தொடங்கினோம். இப்பொழுது நாம் 298வது பக்கம் இந்த புதிய பத்தியில் இருக்கின்றோம். இதற்கு முந்தைய பத்தியில் கடவுளின் பெயர்கள் வேறு வேறு ஸ்பிரிட், ட்ரூத், இதுல இருந்து இன்டெலெக்ட் இதெல்லாம் கேபிட்டல் லெட்டர்ல இருக்கும். அதெல்லாம் ஓரளவு பார்த்து முரண்களாக நம் மனதுக்கு தோன்றுவை முரண்களே அல்ல என்று ஸ்ரீ அரவிந்தர் சொன்னதை படித்தோம். ஒன் சிங்கிள் வேர்ட், சைலன்ஸ், இன்னபிள் பர்சன், மிஸ்ட்ரி. கடைசியில மிஸ்ட்ரின்னு முடிக்கிறதே மர்மமான ஒன்றுங்கிற மாதிரிதான் அதெல்லாம் சொல்றாரு. இதெல்லாம் நம்ம படித்து புரிந்து கொள்ள வேண்டியதில்ல, அனுபவிக்க வேண்டிய சொற்கள் அவையெல்லாம். அதற்கு அடுத்தது இப்ப தி ஆப்ஜெக்ட் ஆஃப் யோகா ஆஃப் நாலேஜ் தான் நம்ம யோகா ஆஃப் இன்டெகிரல் நாலேஜ் படிச்சுட்டு இருக்கோம். அதை நம்ம அந்த பயணத்துக்கு நம்மளை வழிநடத்தக்கூடிய வரிகள் இப்பொழுது இருக்கின்றன. The consciousness of the transcendent absolute with its consequence in individual and universe is the last, the eternal knowledge. அப்ப இதுல என்ன புரிஞ்சுக்கணும்னா, டிரான்செண்டன்ட் அப்சல்யூட் அப்படிங்கிறது, டிரான்செண்டன்ட் ஒரு நல்ல தக்க தமிழ்ச்சொல் என்னவென்றால் கடவுள் தான். எல்லாம் கடந்த நிலையில் நினைத்தால் இருப்பவன். அந்த உள்ளுதல்னாலே நினைத்தால் அது ஞான யோகத்துக்குரிய சொல் என்றே சொல்லலாம். ரெண்டு விதமா சொல்லுவாங்க. கட என்றால் வினைச்சொல், உள் என்றால் கணத்துக்கு முதல், உள் என்றால் உள்ளே அப்படின்னு இடப்பெயராக சொல்றவங்க உண்டு. இதே ரெண்டுமே வினை பெயர் தான். கடந்து எல்லாவற்றையும் கடந்து நாம் நினைத்து கொண்டே இருந்தோம் என்றால் எங்கு சென்று நாம் அடைகின்றோமோ அவனே கடவுள், அவனே இறைவன் என்று சொல்லக்கூடியவன். அப்படி பார்க்கும்போது அந்த கடவுளாம் பூரணன், முழுமையானவன், அப்சல்யூட் என்பது முழுமையானவன். அதுல எந்த குறையும் இருக்கு, குறையொற்றுமில்லை என்று சொல்லத்தக்கவன். அவருடைய சித்து தான் அந்த கான்சியஸ்னஸ். சச்சித் ஆனந்தால சித்து நடுவில் இருக்கிறது கான்சியஸ்னஸ். சித்தம் இல்லாமல் சில பாடல்லாம் சித்தம் இல்லாம எனக்கு சிவமயமே அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த சித்தம் இருந்தாதான் நினைக்கவே முடியும். அந்த நினைவுக்கு உண்டானது தான் அறிவு. அதனால அந்த சொல்ல பயன்படுத்துறாங்க. இங்க பீயிங் அப்படின்னு போடல, எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிற சத்து பத்தி இங்க வரல, ஆனா சித்து பத்தி தான் வருது. அதுல போட்டுட்டு அதோடைய இட்ஸ் கான்சிக்வன்ஸ் இன் இண்டிவிஜுவல், இட்ஸ் கான்சிக்வன்ஸ் இன் யூனிவர்ஸ். இந்த தனி மனிதனுக்குள்ளும் இந்த பிரபஞ்சத்துக்குள்ளும் அந்த கடவுளா பூரணனின் தாக்கம் இருக்கிறதுல, அதுதான் இஸ் த லாஸ்ட் நாலேஜ் அண்ட் இஸ் தி இட்டர்னல் நாலேஜ். அதான் இறுதி ஞானம். அதுவே முடிவில்லா காலம் கடந்த ஒரு ஞானமாக, நிலைத்திருக்கும் ஞானமாக இருக்கும் என்பது இந்த சொற்றொடரின் பொருள். The consciousness of the transcendent absolute with its consequence in individual and universe is the last, the eternal knowledge. அடுத்தது our minds may deal with it on various lines, may build upon it conflicting philosophies, may limit, modify, overstress, understress, sides of knowledge, reduce from it truth or error. But our intellectual variations and imperfect statements make no difference to the ultimate fact that if we push thought and experience to their end, this is the knowledge in which they terminate. அப்ப அந்த ஆப்ஜெக்ட் ஆஃப் நாலேஜ் நோக்கி இந்த சொற்கள் நம்மள கைப்பிடித்து கொண்டு செல்கின்றனன்னு சொல்லலாம். அது என்ன சொல்றோம்னா மைண்ட்ஸ். அப்ப அந்த உள்ளம் நான் சொன்ன பாருங்க, உள்ளுதல் என்றால் நினைத்தல், நினைக்கும் இடம் அந்த மைண்ட். அப்ப அவர் மைண்ட்ஸ் போது உங்க மனம், என் மனம், எல்லார் மனமும் டீல் வித் இட் அப்படின்னா அந்த இட்டர்னல் நாலேஜ், அந்த நாலேஜ், ஞானத்தை அது எப்படி கை கொள்ளும் என்றால் இட் ஆன் வேரியஸ் லைன்ஸ், பல வழிகளில் அது விட்டு செல்லும். அப்ப என்ன சொன்னா, அவர் மைண்ட்ஸ் மே பில்ட் அப்பான் இட் கன்ஃப்ளிக்டிங் பிலாசபிஸ். அந்த ஒரு கருத்துக்கு முரணான தத்துவங்களை கொண்டு வரும். ஏன்னா அதுக்கு காரணம் நம்ம கொஞ்சம் முன்னாடி முரண்பட்டது இல்லையா, the word of the silence, ineffable அப்படின்னு ஒரு வார்த்தை. அந்த மாதிரி எல்லாம் ஒன் மே மல்டிடியூடினஸ் ஒன், இப்படி பல சொற்கள் நம்ம மனதுக்கு முரணா தென்படும். ஆனா அந்த முரண் என்று நினைப்பதே
அன்இமேஜினபிள் வயலன்ஸ் ஸ்ரீ அரவிந்தர் சொல்லியிருப்பாரு. அது நமக்கு புரியவே புரியாது. அதனால நம்ம வந்து எதிரெதிரா இருக்கும். இந்த யாருக்காவது ஆக்சிமோரான்ங்கிற சொல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அன்னைக்கே நான் சொல்லியிருக்க வேண்டிய வார்த்தை ஆக்சிமோரான் அப்படிங்கிற வார்த்தை யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி கேள்விப்பட்டா அதன் பொருள் என்ன, அதற்கு எடுத்துக்காட்டு ஒன்று சொல்லலாம். சொல்லுங்க. கான்ட்ராடிக்டிங் ரெண்டு டேர்ம் பக்கம் பக்கமா கனெக்ட் பண்றது, முரண் தொடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுக்கு அது பகவான் நிறைய யூஸ் பண்றாரு. அன்கான்சியஸ் கான்சியஸ்னஸ் அப்படியே என்னென்ன மூலமா வருது இல்லையா நிறைய இடங்கள். போன பேராகிராஃப்ல வந்து பூரா அப்படிதான். இட்டர்னலி நிறைய இடங்கள்ல வருது. அன்பார்ன் so many births மாதிரி பார்த்தோமா இல்லையா? ஆமா ஆமா, he is unborn and ever living, ever the here. எவர் அன்பார்ன் who is endlessly born. எப்பொழுதுமே பிறக்கவில்லை, ஆனா இடைவிடாமல் பிறந்து கொண்டிருக்கிறார். இதெல்லாம் தான் அந்த குரல்கள் மாதிரி நம் மனத்துக்கு இன்ஃபினிட் who is innumerably finite. அந்த முடிவில்லாத ஆனா எண்ண முடியாத அளவுக்கு நிறைவோடு இருப்பவர். இந்த மல்டிடியூடினஸ் ஒன், அப்ப பலவாம் ஒன்று. த காம்ப்ளெக்ஸ் சிம்பிள், சிக்கலான எளிமை. த மெனி சைடட் சிங்கிள், பல பக்கங்கள் உள்ள ஒன்று. த வேர்ட் ஆஃப் தி சைலன்ஸ் இன்னபிள், அப்படி பல பல இருக்கு. பிரியாம சொல்லுங்கம்மா. தாட்லெஸ் ஐடியா அப்படின்னு தாட்லெஸ் ஐடியா. ஐடியாவே தாட் இருக்கும், ஆனா தாட் இல்லாத ஒரு ஐடியா. அந்த மாதிரி அது ஆக்சுவலா தாட் இல்லாத எண்ணம் இல்லாத கருத்து. அதுதான் வந்து உண்மையான உள்ளுணர்வு நம்ம சொல்றோம்ல. அது நம்ம என்னமோ தோணுது, அது நடக்காத மாதிரி இருக்கு, இல்ல அது கண்டிப்பா நடக்கும்லாம் சொல்றோம். அது வந்து எண்ணம் இல்லாம தான் வரும். அது ஐடியானா தாட் இல்லாம வரக்கூடியது ஐடியான்னு சொல்லலாம். கருத்து என்பது வேறு, எண்ணம் என்பது வேறு. எண்ணப்படுவதால் வருவது எண்ணம். அதனால அந்த வார்த்தை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். ஏற்றுக்கொள்ள நம்ம மனசுக்கு சொல்றோம். இதெல்லாம் சொன்னவர் வந்து பாருங்க, இந்த வார்த்தை தான் நான் திருப்பி திருப்பி. These things are to the dimensional mind irreconcilable opposites, but to the constant vision and experience of the supramental truth consciousness, they are so simply, inevitably the intrinsic nature of each other that even to think of them as contraries is an unimaginable violence னு சொல்றாரு. அதான் அந்த கான்ட்ராடிக்டரிக்கு சொல்லணும். இதுல என்னன்னா, ஆக்சிமோரான் அப்படிங்கிறது ஹாட் ஐஸ்கிரீம் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? சூடான ஐஸ்கிரீம் அப்படின்னு, சூடா ஒரு ஐஸ் வாட்டர் கொண்டாங்கிற மாதிரிதான் நமக்கு ஆக்சிமோரான். அது பார்த்தா வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஆனா இதுல பாருங்க, இப்ப நம்ம படிக்கிறது அதைத்தான் சொல்றாரு பாருங்க. அப்போ our minds may deal with it on various lines, may build upon it conflicting philosophies. The conflicting, இது வந்து தத்துவங்களின் முரண்கள். அந்த சொல்லிலேயே முரண். அந்த வேர்ட் ஆஃப் இட் சைலன்ஸ் இன்னபிள் அப்படின்னு சொல்லும் போது, வேர்டுன்னு வந்தா அங்க சைலன்ஸ் இருக்காது, சைலன்ஸ் வந்தா வேர்டு இருக்காது. ஆனா வேர்ட் ஆஃப் சைலன்ஸ் இன்னபிள். இன்னபிள் விளக்க முடியாது. இது ஒன்று மட்டும் நான் எடுத்து சொல்றேன். இந்த மாதிரி நிறைய சொற்கள் நம்ம பார்ப்போம். அப்போ ஆனா அது வந்து சொற்கள் ஒரு கருத்துன்னு சொல்லலாம். இது வந்து அது தத்துவங்கள்னு சொல்லணும், மெய்ப்பொருள்னு சொல்லுவோம். அந்த மெய்ப்பொருள்ல முரண்கள் தோணும். ஏன்னா எல்லாமல்ல இறைவனால நான் ஒண்ணு இல்லைன்னு சொன்னா அதுவும் உண்மைதான். அவனை இல்லா தன்மையும் அவனுக்கு இருக்கும். அதனால நான் பொய் சொல்றேன்னு சொல்ல முடியாது, முட்டாளுக்கு சொல்ல முடியாது. அவன் இருக்கான்னு சொன்னா ஏக இறைவனா, பலவாம் இறைவனா, இதுதான் அவனுக்கு தத்துவமான எதை வேணா நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதனாலதான் கன்ஃபிளிக்டிங் பிலாசபிஸ். அது மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. நம்ம தெற்குல இருந்துதான் அது எல்லாமே, தென்னிந்தியாவிலதான் இந்த பெரும் கருத்து உருவாக்கங்கள் வந்திருக்குன்னு நம்ம பெருமை கொள்ளலாம். அப்போ என்னன்னா அத்வைதம், துவைதம், விசிஷ்ட அத்வைதம் போன்ற இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள நிறைய விவாதங்கள்லாம் நடந்தது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொருவர் வந்து வென்று கொண்டே இருந்திருக்கிறார்கள். அப்போ அதெல்லாமே இறைவனை வந்து முரணாக சொல்லக்கூடிய, இவன் நிர்வாணம் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் கூட அந்த மாதிரிதான் வருது. அப்போ வந்து கான்ஃபிளிக்டிங் பிலாசபிஸ் மே லிமிட், மே மாடிஃபை, மே ஓவர்ஸ்ட்ரெஸ், மே அண்டர்ஸ்டாண்ட் sides of the knowledge. அப்ப limit the sides of the knowledge, modify the sides of the knowledge, overstress sides of the knowledge, understress sides of the knowledge. அப்போ அந்த ஞானத்தின் பகுதிகள் இருக்கு, அந்த பக்கங்களை பகுதிகளை வந்து கொடுக்கலாம், அதிகப்படுத்தலாம், அதிகம் அழுத்தம் கொடுக்கலாம், இல்ல குறைந்த அழுத்தம் கொடுக்கலாம். இது பாத்தீங்கன்னா ஒரு வைரத்தின் ஒரு பல பல பரிமாணங்கள் சொல்லலாம். அதை வந்து அறுத்து அது இன்னும் கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கலாம். அந்த மாதிரிதான் அவருக்கு சொல்ல முடியும்.
அதனால வந்துட்டு ஏக இறைவன் அவனுக்கு இத்தனை இப்ப வந்து நம்ம சிவன் விஷ்ணுங்கிற 2 உருவங்களை எடுத்தாலே இவரு பாத்தீங்கன்னா உடம்பு பூரா சாம்பலை பூசிட்டு இருப்பாரு, பெரிய செல்வ சீமானான உடைகள் இருக்காரு, புலித்தோலை போட்டிருப்பாரு. அப்புறம் வந்துட்டு பாம்பை வந்து ஒரு அடிகளை அணிஞ்சிருப்பாரு, கடாபுடியா இருக்கும். இப்படி இந்த பக்கம் ஒரு பக்கமா மயான இதுல இருக்கக்கூடிய தன்மையோட இருக்கும். ஆனா இந்த பக்கம் இவரை பார்த்தா பட்டு பீதாம்பரமும் கதாயுதமும் சந்து சக்கரமும் அழகும் அந்த மாதிரி ஒரு விஷ்ணுவின் தன்மை இருக்கும். அவருக்கு 4 தலைகள், முதல்ல 5 தலைகள் இருந்ததாக பிரம்மனுக்கு சொல்லுவாங்க. இப்படி வந்துட்டு கூட்ட குறை எல்லாமே இருக்கும். இத்தனை கைகள் இப்ப சரி இதெல்லாம் இருக்கா, அப்ப 4 தலையா, முருகனுக்கு 16 முகம், அப்புறம் 12 கைகள், இப்படி போயிட்டே இருக்கும். அதனால ஒவ்வொரு ஸ்டேஜ் மாடிஃபை பண்றது, கம்மி பண்றது, பல 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 விஸ்வரூபம் தான் எல்லாமே அதுல இருக்குங்கிற மாதிரிலாம் வரும். இதெல்லாம் வந்து ஞானத்தின் பல கூறுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப deduce from it truth or error. அப்ப இது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இருக்கிற சூழ்நிலையில நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். இது வந்து சாதாரண வாழ்க்கையில இருந்து சொல்லக்கூடிய ஒரு எடுத்துக்காட்டு. இப்போ பெரும் போர் வந்து நடந்துட்டு இருக்கு. ட்ரம்ப் ஆளக்கூடிய அமெரிக்கா, அந்த அமெரிக்கா வந்து ஈரானை தாக்குது, இஸ்ரேலும் அமெரிக்கா பக்கம் நிற்குது, பல இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அப்போ வந்து இப்போ நம்ம வந்து கேஸ் சிலிண்டர் வருமா வராதா, புக்கிங் பண்ண முடியல, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. அப்ப என்னென்ன செய்திகள் வருதுன்னா, ஒரு அன்னபூர்ணாங்கிறது ஃபேமஸ் ஹோட்டல் கோயம்புத்தூர்ல, அவங்களுடைய லெட்டர் பேட்ல இருந்து வர மாதிரி இருக்கு, எங்களுக்கு 2 நாளைக்கு தான் கேஸ் சிலிண்டர் இருக்கு, 2 நாளைக்கு அப்புறம் கடையை மூடுற மாதிரி இருக்குது. இந்த திருப்பூர் மாவட்ட உணவக உரிமையாளர்கள் என்ன எழுதுறாங்கன்னா, கலவை சாதம் மட்டும்தான் போடுவோம், எல்லா சாப்பாடும் பொதுவான சாப்பாடுலாம் கிடைக்காது, அந்த மாதிரி சில விஷயங்கள் வருது. அப்புறம் 2 நாளைக்கு அப்புறம் உணவகங்களை மூட வேண்டிய நிலை வருது அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டுருக்காங்க. பெங்களூர்ல எல்லா உணவகங்களும் மூடிவிட்டார்கள் ஒரு செய்தி எல்லாம் வருது. பெங்களூர்ல இருக்க என்னுடைய அக்கா மகனை கேட்டா அது அப்படியெல்லாம் ஆகல, உணவகங்கள்லாம் செயல்பட்டுட்டு தான் இருக்குது. அதனால இது வந்து எது உண்மை எது பொய்ன்னு தெரியல. ஏதோ ஒண்ணு சொல்றாங்க, அவங்க வந்து அந்த A to B அடையாறு ஆனந்தம்னா அவங்களுடைய லோகோ போட்டு ஒரு செய்தியை போடுறாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் பார்க்கிறோம். அப்ப உண்மை எது பொய் எதுங்கிறது அது வேற ஃபேக்ட் செக்னு ஒரு ஆப்ஷனே இருக்கு. அந்த மாதிரி அதுல ஏஐ வந்து இப்ப எதை வேணா என்ன வேணா செய்யற மாதிரி போயிட்டு இருக்கு. இது வந்து சாதாரண வாழ்க்கை நிலையிலே இந்த மாதிரி இருக்கும்போது இறைவன் போன்ற பெரும் தத்துவங்கள்ல வந்து அதை எப்படி அறுதிட்டு கூற முடியும்? அப்ப அது வந்து deduce from it truth, deduce from it error. இப்போ உண்மையாகவும் இருக்கும், தவறாகவும் இருக்கும். பொய் என்ற சொல் இதுல பயன்படுத்தல, நல்லா கவனிங்க. இதுல என்ன அதுல ஒரு சூட்சுமம் இருக்குன்னு யாராவது சொல்ல முடியுமா? அவர் ஏன் வந்து ட்ரூத்துக்கு எதிர்ப்பதும் நம்ம ஃபால்ஸ் தானே சொல்லுவோம். அவர் ஃபால்ஸ் சொல்லாம எரர்ங்கிற ஒரு சொல்லு பயன்படுத்துறாரு. யாராவது அது என்னன்னு சொல்ல முடியுமா? மிஸ்டேக்ங்கிற வார்த்தையை போடல, ஃபால்ஸ்ங்கிற வார்த்தையை போடல, எரர்ங்கிற ஒரு வார்த்தையை போடுறாரு. தயவுசெய்து யாராவது ஒருத்தர் யோசிச்சு சொல்லுங்க. நான் ஒரு நாடுகள் கொடுக்குறேன். சொல்லுங்க பிரியமா. சார், எரர் வந்து மனித மனம் நம்ம செய்யறது அப்படி சொல்லலாமா? சரி, கரெக்ட். ஓரளவுக்கு வந்துட்டு கண்டினியூ பண்ணுங்க. இல்ல, ஃபால்ஸ் அப்படின்னா உண்மைக்கு புறம்பானது. ஆனா நம்ம தெரிஞ்சுமே நம்ம தெரியாம செய்யறது. தெரிஞ்சுமே தெரியாமனா மிஸ்டேக் அது. அப்ப தெரியாம பண்ணாதான் எரர் தவறுன்னு வரும். தெரிஞ்சே செய்யறது. தெரிஞ்சே பண்ணாத மிஸ்டேக், அது இங்க வரல, தெரியாம தான் பண்ணணும். சரி சார். ஓகே. அதாவது நீங்க எப்பாவதும் தப்பி விழுந்துட்டேன்னு சொல்லிட்டீங்களா, தவறி விழுந்துட்டேன்பீங்களா? தவறி விழுந்துட்டேன். அப்ப என்ன ஆகுதுன்னா, தவறுதல் என்பது நம்ம அறியாம செய்யறதுதான் தவறு. தப்புன்னா அறிந்தே செய்வது தப்பாகும், அறியாமல் செய்வது தவறாகும். இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இந்த வார்த்தையை அவர் போடுறாருன்னா, பொய்மை என்பது இறைவனை பற்றிய டெஃபினிஷன்ல இருக்கவே முடியாது. இல்லை என்று நீங்க இறைவன் இல்லை என்று சொன்னால் அதுவும் உண்மையா இருக்கும். ஏன்னு கேட்டா எல்லாம் வல்ல இறைவனால் இல்லாமலும் இருக்க முடியும். அந்த பகுதியை தான் பிடிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லணும். புரியுதா பிரியாமா? அதனால வந்துட்டு இல்லை என்பதும் இதா இருக்கும். ஆனா நம்ம வந்து இதுதான் ஒண்ணு, இந்த லிமிட் பண்ணும்போது முந்தின வார்த்தை எல்லாம் லிமிட், மாடிஃபை, ஓவர் ஸ்ட்ரெஸ், அண்டர் ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் பண்ணும்போது தவறாகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அது தவறலாமே தவிர பொய்யானது அல்ல, தப்பானது அல்ல. இதுதான் இருக்கக்கூடியது. யாருமே இறைவன் இப்படிதான் என்று அறுதியிட்டு கூற முடியாது. அப்படி அறுதியிட்டு கூறினால் அவன் இறைவனே அல்ல.
இந்த பொருள் புரியுதா? எல்லாரும் யாராவது உங்க கருத்து சொல்லலாம். ஏழு தொடர்ந்து போறாரு சரிங்களா? சோ அங்க அந்த வார்த்தைகள் அப்படி அளந்து போடுறது. யூஸ்வலா நம்ம ட்ரூத்னா ஃபால்ஸ் தான் சொல்லுவோம். டிடியூஸ் ஃப்ரம் இட் ட்ரூத் ஆர் எரர். அப்போ வந்து நம்ம வந்து இப்படின்னு ஒரு தவறான கருத்துக்களை நம்ம சொல்லிடுவோம். இதுதான் அங்க இருக்கக்கூடியது. அந்த சென்டென்ஸ் திருப்பி படிக்கிறோம். our minds may deal with it on various lines, may build upon it conflicting philosophies, may limit, modify, overstress, understress sides of the knowledge, reduce from it truth or error. But our intellectual variations and imperfect statements make no difference to the ultimate fact that if we push thought and experience to their end, this is the knowledge in which they terminate. அப்ப என்னன்னா அவர் இன்டெலெக்சுவல் வேரியேஷன். அப்ப வந்து நம்ம தைதம் அப்படின்னு சொன்னோம்னா ரெண்டு தன்மை இருக்கு, ஜீவாத்மா பரமாத்மா. அப்ப விசிஷ்ட அத்வைதம் சொல்லுவோம். அப்புறம் வந்து அத்வைதம் சொன்னோம்னா இரண்டு தன்மையே இல்ல, ஜீவாத்மா வேறு பரமாத்மா வேறு கிடையாது, ரெண்டு ஒன்று. ரெண்டா தெரியுதுன்னா அது ஒரு மாயை தான் அப்படின்னு எல்லாம் சொல்லி ஆதிசங்கரர் சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் வந்து இன்டெலெக்சுவல் வேரியேஷன்ஸ். அப்ப அதை வச்சு சில பேர் என்ன பண்ணுவாங்க, இம்பர்ஃபெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க. இப்ப நம்ம வந்து ராமானுஜர் வழியில இருக்கிறது வைஷ்ணவமே அப்படி, அது சைவத்திலிருந்து வைஷ்ணவம் இரண்டா நிக்குது. அப்ப வைஷ்ணவத்துல ரெண்டாம் வடகலை தென்கலை எல்லாம் இருக்கும். அப்ப நிறைய இன்டெலெக்சுவல் வேரியேஷன்ஸ் இருக்கும். அவங்க சொல்றது இவங்க பார்வையில இருந்து பார்த்தா அது இம்பர்ஃபெக்ட் ஸ்டேட்மெண்டா இருக்கும், அவங்க பார்வையில இருந்து பார்த்தா இம்பர்ஃபெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸா இருக்கும். அந்த எரரோட இதுதான் இங்க வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் இங்கேயும் கொடுக்கல. இம்பர்ஃபெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ்னா பெர்ஃபெக்ட்னா அந்த அப்சல்யூட், இம்பர்ஃபெக்ட்னா நாட் அப்சல்யூட். அப்ப பூரணமற்ற அறிக்கைகள் தான் அங்க இருக்கும் ஸ்டேட்மெண்ட்ஸ். மேக் நோ டிஃபரன்ஸ். இப்படி நம்ம வந்து பகுத்தறிவு வேறுபாடுகள், முழுமையற்ற அறிக்கைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா, கருத்துக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா மேக் நோ டிஃபரன்ஸ் டு தி அல்டிமேட் ஃபேக்ட். அப்ப இறுதி உண்மைக்கு அது எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது. இஃப் யூ புஷ் தாட் டு தேர் எண்ட், இஃப் யூ புஷ் எக்ஸ்பீரியன்ஸ் டு தேர் எண்ட், நம் எண்ணத்தையும் அனுபவத்தையும் அதோட இறுதிக்கு இட்டு சென்று வந்தால் இந்த வேறுபாடுகள், இந்த முழுமையற்ற அறிக்கைகளுக்கு எந்த விதமான மாற்றமும் எந்த விதமான தாக்கமும் இருக்காது. திஸ் இஸ் த நாலேஜ் இன் விச் தே டெர்மினேட். அப்ப எந்த நாலேஜ் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் முன்னாடி படிச்ச அப்சல்யூட், டிரான்செண்டன்ட் அப்சல்யூட் வித் இட்ஸ் கான்சிக்வன்ஸ் இன் இண்டிவிஜுவல் அண்ட் யூனிவர்ஸ் இஸ் த லாஸ்ட் நாலேஜ் அண்ட் தி இட்டர்னல் நாலேஜ் பார்த்தோம்ல, அதுதான் திஸ் இஸ் த நாலேஜ் இன் விச் தே டெர்மினேட். டெர்மினேட்னா அங்கதான் போய் முடியுது அப்படின்னு அர்த்தம். அப்ப வந்து இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய இத்தனை வார்த்தைகள் ஒரே வார்த்தை, ஒரு முழுமையான அந்த கடவுள் என்பவர், அதனுடைய தாக்கம் வந்து தனி மனிதனும் உள்ளது, பிரபஞ்சத்திலும் உள்ளது. அது எலியாக இருக்கலாம், அன்னைக்கு பார்த்த பீவர் மாதிரி அணைக்கட்டு பீவரா இருக்கலாம். அந்த செங்கால் நாரைன்னு சொன்னது பாத்தீங்கன்னா வெண்மையா இருக்கும், அது கழிக்கும் ஒரு உணவால் அது வந்து பாத்தீங்கன்னா சிவப்பாக மாறும். அதே மாதிரி SALMON அப்படின்னு ஒரு மீன் இருக்கு, அது உச்சரிக்கிறது வந்து எல்லை வந்து சைலண்ட் ஆகிருந்தா சால்மன் அப்படிங்கிறாங்க. அது கடல்ல பறந்து நன்னீரான ஆற்றுல போய் முட்டையிடக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய ஒரு மீன். அது மாறும்போது அந்த மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த, ஏன்னா இது வந்து கடல் உப்பு நீர்ல வாழும் மீன் நன்னீர்ல வாழ முடியாது. நன்னீர்ல ஆற்று மீன், குளத்து நீர், ஏரி நீர்ல வாழக்கூடிய மீன் வந்து கடல்ல வாழ முடியாது. இது போய் அதாவது ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர் கூட இல்லை, ஃபிஷ் அவுட் ஆஃப் மெரைன் வாட்டர் cannot live in normal water. Normal water fish cannot live in the marine water. உப்பு நீரில் வாழ்வது நன்னீரில் வாழாது, நன்னீரில் வாழும் மீன். ஆனால் அந்த சாமன் அப்படிங்கிற அந்த மீன் வந்து எதிர்த்து, அதாவது எதிர்நீச்சல் போட்டு ஒரு இடத்துல போய் முட்டையிடும். அது நடுவுல நிறைய கரடிகள் மற்ற விலங்கினங்கள்லாம் அதை சாப்பிடுறதெல்லாம் பார்ப்போம். இது வந்து அவங்களுக்குன்னு ஒரு அனுபவம் இருக்கு, அந்த மாதிரி அதுக்குன்னு ஒரு அறிவு இருக்கு. அதனாலதான் அந்த இண்டிவிஜுவல் அப்படிங்கும்போது அந்த இண்டிவிஜுவல் யூனிவர்ஸ்ல அந்த ஞானம் வந்து வேறு வேறு ரூபங்களோட வருது, திறமையே மாறுது. அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு நோக்கம் இருக்கு. அந்த மீன் ஏன் வாழணும், அதையே கரடி ஏன் சாப்பிடுன்னா அதை எவ்வளவு சாப்பிடுதோ அந்த அளவுக்கு அதுக்கு புரதச்சத்தும் கொழுப்பும் சேர்ந்து அதுக்கப்புறம் அது வந்து உறங்க போய்விடும். ஏன்னா அந்த பனி இதனால ஹைபர்னேஷன் சொல்லக்கூடிய ஒரு நீண்ட உறக்கத்துக்குள் போயிடும். அந்த நீண்ட உறக்கத்துக்கு உடம்புல சக்தி இருந்தாதான் கொஞ்சம் கொஞ்சமா கரைச்சு இது பண்ணும். ஈவன் சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா இதய துடிப்பையே நிறுத்தி வச்சிருக்கோம் சில உயிரினங்கள். இதய துடிப்பு இருக்கிற வரைக்கும் கேலரி செலவாகும். அது நம்ம பார்த்தோம்னா நம்ம யூஸ்வலா டாக்டர் மாதிரி ஒரு ஸ்டெத்தஸ்கோப் வச்சு பார்த்தோம்னா அதுல இதய துடிப்பே இருக்காது, இறந்ததாக நம்ம அறிவித்து விடுவோம். ஆனால் அது வந்து நிறுத்தி வைத்திருக்கிறது யோகிகள் மாதிரி அந்த விலங்கினங்கள். அப்புறம் உரிய சூழல் வந்தோம்னா இதய துடிப்பு தொடங்கி அது வாழ தொடங்கி இருக்கிறது. இத்தனை விஷயம் இருக்கு நம்ம வாழ்க்கையில.
அதுதான் அந்த மேல நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸ் இட்ஸ் கான்சிக்வன்ஸ் டிரான்செண்டன்ட் அப்சல்யூட் வித் இட்ஸ் கான்சிக்வன்ஸ் இந்த யூனிவர்ஸ் தான் நான் ரெண்டு சின்ன சின்ன விஷயங்கள் சொல்றேன். உண்மையிலேயே ஒரு பெரிய பெரிய விஷயம் தான் அந்த நீண்ட கழுத்துடைய ஒட்டக சிந்தி வந்து மரத்தை இலைக்கு பறிக்கிறதா இருக்கட்டும். கழுத்து நீளம் இல்லை, ஆனா யானை வந்து அந்த துதிக்கை மேல போய் அந்த இலைகளை பறிக்கிறதுன்னு சொல்லி பல பல விஷயங்கள் இருக்கு. அதே மாதிரி எந்த ஒரு ஆடும் எந்த ஒரு மாடும் எந்த ஒரு மேய்ச்சல் செய்யக்கூடிய கால்நடைகள் எதுவுமே பாத்தீங்கன்னா வேரோட புல்ல சாப்பிட்றாரு. அது தெரிஞ்சு பண்ணுதா தெரியாது கொண்டு அதனால இங்கிலீஷ்ல வந்து நுனிப்பில் மேய்ன்னு சொல்றாங்க. ஆனா நுனிப்பில் மேய்ச்சாதான் அடுத்த நாள் வந்து அந்த புல் முளைச்சிட்டு போகுது. இதே வேரோட புடுங்கி சாப்பிட்டுருச்சுன்னா அடுத்த நாள் சாப்பிட்றதுக்கு அதுக்கு புல் இருக்காது. ஸோ இது கூட வந்து வாயமைப்பு அது எல்லாமே இருக்கும். அதே மாதிரி இது சொல்லிட்டு கூட நிறைய பேர் இது ஒண்ணு மட்டும் சொல்லிட்டு அசை போடுதல் மட்டும் சொல்லிட்டு இருக்கீங்க. ஏன்னா வேட்டையாடப்படும் விலங்குகள் வந்து நம்மள மாதிரி நிதானமா ரிசார்ட்ல உட்காந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் சாப்பிட முடியும். அதெல்லாம் கிடைக்கும் போது வேகமா புழுங்கி விட்டு தனியாக ஒரு இடத்துல போய் அசை போடும். வயிற்றுக்குள் போன அந்த இது அறைகள் 4 அறைகள் இருக்கும். அது திருப்பி வாயில வந்து திருப்பி நல்லா பெற்று இப்படியெல்லாம் பல விஷயங்கள் வந்து டிரான்செண்டன்ட் அப்சல்யூட் வந்து அந்த யூனிவர்ஸ்லையும் தனி மனிதனுக்குள்ளேயும் அது வந்து ஒரு தாக்கம் இருக்கும். அதை பற்றி உணர்தல் தான் ஞானம். இப்படி சொல்லிட்டே போலாம் நிறைய விஷயம். தி ஆப்ஜெக்ட் ஆஃப் யோகா. இப்ப இந்த படிச்ச சென்டென்ஸ்ல ஏதாவது டவுட் இருந்தா தயவுசெய்து கேளுங்க. ஏன்னா இதுல வந்து நிறைய ஆழமா பொதிந்துள்ள கருத்துக்கள் நிறைய இருக்கும். இந்த வரப்போற இது கண்டிப்பா யோகா ஆஃப் இன்டெகிரல் நாலேஜ். இதுல நிறைய விஷயங்கள் அந்த தலைப்பு மட்டுமே இது முடிச்சிருக்கு. இந்த பேராவை முடிச்சிருவேன். தலைப்பு படிக்கும் போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு விஷயங்கள் இருக்குன்னு பார்க்கலாம். தி ஆப்ஜெக்ட் ஆஃப் யோகா ஆஃப் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் கேன் பி நத்திங் எல்ஸ் than this eternal reality, this self, this Brahman, this transcendent that dwells over all in all and is manifest yet concealed in the individual, manifest yet disguised in the universe. என்ன அழகான சொற்கள் பாருங்க. இதுவும் அதே மாதிரிதான். அந்த ஒரு பக்கத்துக்கு தாண்டி போன அந்த ஒரு பத்தியில சொன்னது இந்த அழகான இந்த சென்டென்ஸ்ல அதோட சாராம்சம் வருதுன்னு சொல்லுவோம். அப்ப தி ஆப்ஜெக்ட் ஆஃப் அ யோகா ஆஃப் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ். அப்ப வந்து ஞான யோகத்தின் நோக்கம் என்னவென்றால் நத்திங் எல்ஸ் than this eternal reality. இந்த பட்டியல் போட இருப்பாங்க. அந்த மெய்ப்பொருளை தவிர வேறொன்றும் இல்லை. இட்டர்னல் ரியாலிட்டி என்றென்றும் நிலைத்திருக்கும் உண்மை, அதை தவிர வேற எதுவும் இல்லை. இட்டர்னல் திஸ் செல்ஃப், இந்த பரமாத்மா, திஸ் பிரம்மன், இந்த பிரம்மன், திஸ் டிரான்செண்டன்ட் எல்லாம் கடந்தது. எல்லாம் கடந்திருந்தாதான் இந்த முரணற்ற நிலை வரும். நம்ம கண்ணுக்கு அது முரணற்றது. அந்த டிரான்செண்டன்ட் மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாவற்றையும் எல்லாவற்றுக்கும் மேலே அது இருக்கும். dwells in all, எல்லாவற்றின் உள்ளும் இருக்கும். and is manifest yet concealed in the individual. அது வந்து வெளிப்படுது. இப்ப நான் சொன்னதெல்லாம் இது நேற்று வரைக்கும் இந்த நிறத்துல இருக்க சிவந்த நிறத்துக்கு மாறிவிட்டது அப்படிங்கிற மாதிரிதான் தோணும். அப்ப வந்து அது வெளிப்படுதுன்னு தெரியும். கன்சீல்ட் இன் தி இண்டிவிஜுவல், தனி மனிதனுக்குள் மறைந்திருக்கும். அதனாலதான் நம்ம எல்லாம் அறியாம மேனிஃபெஸ்ட், அது வெளிப்படுது. டிஸ்கைஸ்ட் இன் தி யூனிவர்ஸ், பிரபஞ்சத்தில் அது வெளிப்படுகிறது. அதே சமயம் அங்க பாருங்க அந்த வார்த்தைகள் எல்லாம் எப்படி பாருங்க. இண்டிவிஜுவல் போடும்போது அவர் பாத்தீங்கன்னா கன்சீல்டுங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு. அது வந்து ஒளிந்திருக்கிறதுன்னு சொல்றாரு. இங்க வந்து டிஸ்கைஸ்ட் இன் தி யூனிவர்ஸ் வருது. அது வந்து வேற வேடம் போடுகிறது, மறைந்திருக்கிறது. தமிழ்ல வேடு என்று சொல்ல நம்ம ரொம்ப ஆழமா ஒரு வகுப்புல பார்ப்போம். வேடு என்றால் மறைத்தல் அர்த்தம். அதுதான் வந்துட்டு வேடன், அவன் மறைந்திருந்து தாக்குவான். வேடு கட்டுதல் அப்படின்னா ஜாடிக்கெல்லாம் வேடு கட்டா அதை வந்து சூரிய ஒளியை முழுமையளவு ஓரளவு மறைக்கின்றோம். வேடம் என்றால் என்னுடைய அடையாளத்தை நான் மறைக்கின்றேன். வேட்டி என்றால் மறைக்க உதவும் ஒரு துணி என்று பொருள். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படி அந்த வார்த்தையிலே அதுல கன்சீல், டிஸ்கைஸ் அப்படி ஒரு நல்ல ஒரு வார்த்தை. ரொம்ப அழகான சொல்றேன்னா அதை முடிச்சுட்டு திருப்பி வசனம் கிடையாது பண்றேன். The object of a yoga of spiritual knowledge can be nothing else than this eternal reality, this self, this Brahman, this transcendent that dwells over all and in all and is manifest yet concealed in the individual, manifest yet disguised in the universe. So இதோட அந்த பத்தி முடிகிறது. நாளை இன்னும் ஒரு 2 பத்தியில் இந்த சாப்டரை முடிஞ்சிடும். இப்போ பார்க்கலாம்.
வசனமா சொல்லுங்கம்மா. தேங்க்யூ சார். நமக்கு இதெல்லாம் தான் நம்மளுடைய தமிழ் தேவாரங்கள், அந்த மாதிரி திருமுறைகள் அதெல்லாம் நிறைய வருது. பல பல வேடமாகும் பரணாரி பாகன் அப்படின்லாம் சொல்றாங்க. ஹீஸ் மேனிஃபெஸ்ட் இன் எவ்ரிதிங். அது அப்புறம் வந்து இந்த அறிவற்று அறியாமையும் அற்று அப்படிங்கிறாரு அருணகிரிநாதர். அட் தி எக்ஸ்ட்ரீம் எண்ட் ஆஃப் இட் மேல படிச்சோம்ல, we push all through in which they terminate. Thank you. இப்போ அப்புறம் வந்து இந்த நீங்க சொல்ற ஆக்சிமோரன் இந்த லைன்ல ரொம்ப அருமையா வருது. The transcendent is one beyond everything, கடந்தது. But that dwells over all and in all. அது அப்புறம் இருக்கிறது, அதற்குள்ளும் இருக்கிறது என்ற பொருள். ஆமா. is manifest yet concealed. அது வெளிப்படுறது ஆனாலும் மறைந்திருக்கு. manifest yet disguised. அப்புறம் இந்த மூணு லெவல்லயா இருக்கு இல்லையா? டிரான்செண்டன்ட், யூனிவர்சல் அண்ட் இண்டிவிஜுவல். தேங்க்யூ சார். நன்றிங்கம்மா. இப்ப பாத்தீங்கன்னா நான் தலைப்புக்குள்ள லைட்டா ரொம்ப டீட்டெயிலா போனா, ஏன்னா ஒவ்வொரு சாப்டருமே அது பெரிய கடல் மாதிரி இருக்கும். தி யோகா ஆஃப் இன்டெகிரல் நாலேஜ் வந்து தி ஆப்ஜெக்ட் ஆஃப் நாலேஜ் தான் இப்ப படிச்சுட்டு இருக்கோம். ஞானத்தின் நோக்கம், அப்புறம் ஸ்டேட்டஸ் ஆஃப் நாலேஜ், ஞானத்தின் நிலை, பியூரிஃபைடு அண்டர்ஸ்டாண்டிங். அது இருந்ததுன்னா அந்த எரர் வராது. புரிந்து கொள்ளுதல், தூய்மைப்படுத்தப்பட்ட புரிந்து கொள்ளுதல், கான்சென்ட்ரேஷன், ஒருமைப்பாடு. அதேதான் யோசிச்சு பாருங்க. இந்த மலையாளத்துல சொல்ல மாதிரி ஞாபகம் இருக்குன்னா ஓர்மை உண்டான்னு கேட்போம். ஓர்மைனா அப்ப அதுவும் எதை நினைச்சுக்கிறோமோ அதுவும் நாம ஒன்னா இருந்தோம்னா மறக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. அதுதான் அந்த இது இருக்கு. அப்புறம் ரினன்சியேஷனா துரத்தல், தி சிந்தசிஸ் ஆஃப் த டிசிப்ளின்ஸ் ஆஃப் நாலேஜ், பல வகையான ஞானத்தின் ஒருங்கிணைப்பு, இந்த ரிலீஸ் ஃப்ரம். இதெல்லாம் படிச்சோம்னா இதில் நல்லா கவனிங்க. இந்த 3 பகுதிகள், யோகா ஆஃப் டிவைன் ஒர்க்ஸ், யோகா ஆஃப் டிவைன் லவ், இப்ப படிச்சிருக்க யோகா ஆஃப் இன்டெகிரல் நாலேஜ், 3மே அஸ்திவாரம் போடுற வேலை மட்டும்தான் பண்ணுது பூரண யோகத்துக்கு. அதுக்கப்புறம் தான் யோகா ஆஃப் செல்ஃப் பெர்ஃபெக்ட். இதெல்லாம் நல்லா நம்ம மனசுல பதிஞ்சாதான் அது வந்து நம்ம புரிஞ்சு நம்ம செயல்படுத்தவே முடியும். ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ என்ன சொல்றாரு, ரிலீஸ் வந்து சப்ஜெக்ஷன் ஆஃப் டு த பாடி. இப்போ உடலில் அடிமைப்பட்டதுல இருந்து நம்ம விடுதலை பெறுதல், ரிலீஸ் ஃப்ரம் த ஹார்ட் அண்ட் த மைண்ட். அப்போ வந்து இதயம் என்ற உணர்ச்சிகள்ல இருந்தும் ஞானம், அறிவுனா சாதாரண அதுல இருந்து நம்ம வந்து விடுபடுதல், ரிலீஸ் ஃப்ரம் தி ஈகோ, ஆணவத்தில் இருந்து விடுதலை பெறுதல். இதெல்லாம் நடந்தா ரியலைசேஷன் ஆஃப் த காஸ்மிக் செல்ஃப், அந்த பிரபஞ்ச ஆன்மாவை நாம் உணர்வோம். மோட்ஸ் ஆஃப் தி செல்ஃப், அந்த ஆன்மாவின் பல நிலைகள் சொல்லலாம். ரியலைசேஷன் ஆஃப் சச்சிதானந்தா. அப்ப இந்த சச்சிதானந்தா போகும்போது அந்த முதல்ல இருக்கிற பிசிக்கல், வைட்டல், மென்டல் தாண்டி அந்த விஞ்ஞான மூலமா தான் சச்சிதானந்தக்குள்ளே போகும். அதை நாம் உணர்கின்றோம். இதெல்லாம் பண்ணும்போது என்ன பிரச்சனை வருது, டிஃபிகல்ட் ஆஃப் த மென்டல் பீயிங். அது எப்படி சரியாகும்னு அந்த நிறைய தொல்லைகளை வந்து இந்த மதம் வந்து கொடுக்கும். பாசிவ் பிரம்மன் அண்ட் தி ஆக்டிவ் பிரம்மன். அது வந்து அந்த பிரம்மனுடைய இருநிலை, செயற்பாட்டு வினை செய்வினை மாதிரி 2 நிலை. காஸ்மிக் கான்சியஸ்னஸ், பிரபஞ்ச சித்தம் சொல்லலாம். ஒன்னஸ், ஒற்று நிலை, சோல் அண்ட் நேச்சர். இதுதான் வந்து புருஷா பிரகிருதி நம்ம படிச்சது. சோல் இன் இட்ஸ் லிபரேஷன், ஆன்மாவும் அதன் முக்தியும். பிளேன்ஸ் ஆஃப் அவர் எக்ஸிஸ்டன்ஸ், நம் இருப்பின் பல தளங்கள். லேடர் ஆஃப் செல்ஃப் டிரான்செண்டன்ஸ், தன்னையே தாண்டக்கூடிய அதற்குரிய ஏணிப்படிகள். விஞ்ஞானா நாசிஸ், இதுவும் வந்துட்டு இந்த நாசிஸ்ங்கிற நிலையில வந்து இறைவன் இருக்கின்றானா இல்லையா என்ற எள்ளளவு ஐயமும் இருக்காது. அதுதான் தீஸ்ட்னு சொல்ல, ஏத்தீஸ்ட் 2 சொல்லுவாங்க, ஆஸ்திகர் நாஸ்திகர். அவங்க 2 பேருக்குள்ளேயும் ஏதோ கொஞ்சம் எங்கேயோ ஒரு இடத்துல சந்தேகம் எல்லாம் இருக்கும். 2 பேரும் விடிய விவாதம் பண்ண மாறிடுவாங்கன்னு சொல்லக்கூடிய கருத்தெல்லாம் இருக்கும். ஏன்னா அதுல வந்து லாஜிக்கலா அப்ரோச் பண்ணுவோம். ஆனா நாசிஸ்ல வந்துச்சுன்னா அதுல வந்து எந்த ஐயமும் இருக்காது. அது வந்து சுய ஞானமாக இருக்கும். The conditions of attainment to the gnosis. அப்போ அதுக்கு அதை அடைவதற்குண்டான நிபந்தனைகள் எல்லாம் சொன்னாங்க. gnosis and ஆனந்தா, அது இருந்தாலும் கண்டிப்பா ஆனந்தமும் இருக்கும். The higher knowledge and the lower knowledge, உயர் ஞானமும் கீழ்நிலை ஞானம். சமாதி, சமம் கூட்டல் ஆதி, அதாவது ஆரிஜினுக்கு சமமானது. அப்புறம் ஹட்ட யோகா, ராஜயோகா, அப்படி 28 அத்தியாயங்கள் நம்ம வந்து படிச்சிருந்தோம். யோகா ஆஃப் இன்டெகிரல் நாலேஜ். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆக்சுவலா நம்ம
சிந்தசிஸ் ஆஃப் யோகால நம்ம யோகா ஆஃப் டிவைன் லவ் முடிச்சிட்டோம். அது அது வந்து 3வது பகுதி, அது படிச்சு முடிச்சிட்டோம். அதுல வரும் 8 சாப்டர் தான். அதுக்கப்புறம் தான் 4ஆம் பகுதியில தான் தி யோகா ஆஃப் செல்ஃப் பெர்ஃபெக்ஷன். இதுலதான் வந்துட்டு நம்ம ஸ்ரீ அரவிந்தரின் பூரண யோகத்தை அவ்வளவு அழகா அந்த சுப்ராமெண்டல் தான் அதிகமா வருது. அதுல 26 சாப்டர்ஸ், அதுல 2 விதமான வெர்ஷன்ஸோட அது முடியுது. இதுதான் வந்து ஒரு பருந்து பார்வை அப்படின்னு சொல்லலாம். அதை பார்த்துக்கோம். சொல்லுங்க வசந்தாமா, டைம் ஆயிடுச்சு சார். ஒரு செகண்ட் மட்டும். இந்த யோகா ஆஃப் இன்டெகிரல் நாலேஜ் பொறுத்தவரை நமக்கு வந்து ஏஐ ஒரு சம்மரி கொடுக்குங்கிற மாதிரி ஒரு சம்மரி கண்டுபிடிக்க முடியுமா? ஏஐ ஒரு சம்மரினா எதை பத்தி? இல்ல, இப்ப நம்ம சில போர்ஷனை கொடுத்தா ஏஐ சம்மரியே கொடுக்கும்னு நம்ம சில இதுக்கு நீங்க படிச்சிருக்கீங்க. ஆமா, அது சிந்தசிஸோ வேற எல்லாத்துலயுமோ தெரியல. அது நடக்குது, அதுவே கேக்குது. சம்மரி வேணுமான்னு கேக்குது, அதுவே கேட்குது. அந்த சம்மரியா கிடைச்சா நல்லா இருக்கும். ஆனா அது நம்ப முடியாது. அதுல இருக்கிற சிக்கல்னா அதுக்கு வந்து தெளிவு இருக்காது. சில நேரம் தேவையில்லாத உண்மையை காட்டும், தேவையானதை விட்டுடும். இப்ப நீங்க எந்த சாப்டர் வேணா எடுங்க. இப்ப உதாரணத்துக்கு இதை எடுக்கிற பாருங்களேன். இது பார்த்தா கம்பேர் வித் ஆரியா ஒரு இடத்துல வரும். அதாவது இதுக்கு உங்களுக்கு சம்மரி வேணும், திஸ் சீம்ஸ் டு பி வெரி லாங், we will give you a summary ன்னு போடும். அது வந்து நம்மலாம் வந்துட்டு நிதானமா படிச்சு அது ரச போட்டு செய்ய வேண்டியது. ஏஐ சம்மரி நம்ம மனசுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா பண்ணும். யோசிச்சு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம இவ்வளவு படிச்சோமோ அதுலதான் அப்சல்யூட் ஒரு வார்த்தை எடுத்துக்கலாம், ரியாலிட்டின்னு ஒண்ணு எடுத்துக்கலாம், செல்ஃப்னு எடுத்துக்கலாம். ஏதோ ஒரு சொல் வச்சுட்டாலே எல்லாத்துக்கும் அது பொருந்தும். அதுவேதான் சுருக்கம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம திருப்பி அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ நிறைவு செய்கிறோம். அன்னை ஸ்ரீ அரவிந்தருக்கு நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி சார்.